அப்படின்னு சொல்லி கையை உடைக்கிறதும் காலை உடைக்கிறதும், இப்போ இதுக்கு முன்னாடி பேசணும்ல, சுட்டுக் கொல்றதும் கையை உடைக்கிறது காலை உடைக்கிறதும் காவல்துறை பண்றது தான். அது வந்து ஏதோ ஒரு இந்த சமூகத்துல ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட பாலியல் வன்கொடுமை வழக்குல கூட அந்த குற்றவாளி வந்து பாத்ரூம்ல அழுக்கி விழுந்துட்டான், அவனை கை உடைஞ்சு காலை உடைஞ்சுன்னு செய்தி காட்டும் பொழுது என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா, பாக்குற சமூகத்துக்கு ஒரு திருப்தியை கொடுக்க நினைக்கிறாங்க. பரவாயில்ல, அவன் கையை காலை உடைச்சு விட்டுருக்காங்கன்னு. ஆனா அதை பண்றதுக்கு காவல்துறைக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. காவல்துறை பண்ணக்கூடாது. யாராகவே இருந்தாலும் ஒருத்தனை கையை உடைக்கிறதுக்கும் காலை உடைக்கிறதுக்கும் போலீஸுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இது ஒரு வகையில ஒரு நீதிமன்ற அவமதிப்புன்னு கூட சொல்லலாம் இல்லையா? நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்ல முடியாது, சட்டத்திற்கு புறமான வேலைகள். அதனாலதான் காவல் நிலையங்கள்ல காவல் சித்திரவதை படுகொலைகள் நடக்குது. போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு அடிச்சு கொன்ற சம்பவங்களை நம்ம தினம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது காவல்துறைக்கு? சட்டத்தை பாதுகாக்கிறதா உன் வேலைன்னு நம்ம சொல்றோம். ஆனா சட்டத்தை முழுக்க முழுக்க தப்பா பயன்படுத்துறதும், சட்டத்தை தூக்கி குப்பையில போடுறதும் காவல்துறை தான் முதல்ல இருக்காங்க. சாமானிய மக்கள் கூட